இந்த இடத்தை தான் காட்டி கொடுத்தது. தாயே மாடத்தி அம்மா, எங்க ஊர்ல கோயில் கட்ட அருள்வாக்கு கொடுத்திருக்க. ரொம்ப சந்தோஷம் தாயே. ஐயோ, இதுதான் நம்ம ஜனங்களோட வீக்னஸ். இதுகளை எல்லாம் திருத்தவே முடியாது. கொஞ்சம் விட்டா சாமி ஆடிடுவாங்க போல. ஐயோ, எங்க ஊர்ல கோயில் பள்ளிக்கூடம்னு எதுவுமே கிடையாது. எதுவா இருந்தாலும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்துதான் போவோம். எங்க ஊர்ல நீங்க கோயில் கட்டினா எங்க ஊருக்கே சிறப்பா இருக்கும். இந்த மாடத்தி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. நீங்க தாராளமா கோயில் கட்டலாம். சரிங்க, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் எங்க இருக்காரு? இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் பேரு ராமசாமிங்க. அவர் வீடு எங்க இருக்கு? ஊருக்குள்ள போனீங்கன்னா 2வது தெருல தான் சார் இருக்கு. ஓகே மாரி, நாம போய் ராமசாமியை பார்த்து விஷயத்த சொல்லி இந்த நிலத்தை விலைக்கு கேட்போம். சரிங்க ஹஸ்பண்ட் சார், அப்படியே பண்ணிடலாம். இப்ப ராமசாமி எங்க இருப்பாரு? சார் அவர் வீட்ல தான் சார் இருப்பாரு. சரிங்க, நாங்க இப்பவே அவரை வீட்ல போய் பாக்குறோம். சரிங்க சரிங்க சார், நீங்க போய் பாருங்க. போயிட்டு கிளம்புறோம். வாங்க போலாம். வாங்க. ஐயா, ஏங்க இவங்க யாருன்னு தெரியுதா? தேவி அம்மாவோட மருமக. ஓ அப்படியா? என்ன விஷயமா வந்திருக்காங்க? எங்க குலதெய்வத்துக்கு கோவில் கட்டணும்னு சாமி கனவுல வந்து சொன்னது மட்டும் இல்லாம அது நிலத்தையும் குறி பார்த்து காட்டி கொடுத்திருக்கு. அந்த நிலம் உங்க வீட்டுக்கு வர வழியில இருக்கிற பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்போ அது உங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. அதான் சார், அந்த நில விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அந்த நிலத்தை நான் இப்ப விக்கிறதா இல்ல, நீங்க கிளம்பலாம். சார், நீங்க என்ன விலை சொல்றீங்களோ நாங்க அந்த விலைக்கே வாங்கிக்கிறோம். சாமி காரியம் மாட்டேன்னு சொல்லாதீங்க. இத பாருங்க, அந்த நிலத்தை விக்கிற எண்ணம் இப்போதைக்கு எதுவும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. அம்மா தாயே, உனக்கு கோயில் கட்டி ஏன் கையால கும்பாபிஷேகம் நடத்தணும்னு கேட்டுக்கிட்ட. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேவி அம்மா ஆசைப்பட்டத ஏன் மூலமா நிறைவேற்றறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பெருமைப்பட்டேன். பழம் நழுவி பால்ல விழப்போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்ற மாதிரி கண்ணு காமிச்சு கொடுத்த நிலத்தை கைக்கு கிடைக்காம பண்ணிட்டியம்மா. நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக எனக்கு இந்த சோதனை? இந்த சோதனை எல்லாம் தாண்டி நான் உனக்கு கோவில் கட்டுவேனா இல்ல கட்டாம விட்டுருவேனான்னு என்ன சோதிச்சு பாக்குறியாமா? உனக்கு கோவில் கட்டணும்னு நீ விருப்பப்பட்டு கேட்டிருக்க. அதுவும் ஏன் கையால தான் கட்டணும்னு உத்தரவு போட்டிருக்க. கண்டிப்பா உனக்கு கோவில் கட்டுவேம்மா. எந்த தடை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு நான் உனக்கு கோவில் கட்டுவேன். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி போத்தி படுத்துட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியலடி, திடீர்னு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி ஒரே வழியா இருக்கு. கை காலெல்லாம் அசைக்க முடியல. ஒரே குளிர் ஜுரமா இருக்கு. அம்மா தாயே, என்னங்க உங்களுக்கு அம்மா போட்டிருக்குங்க? அம்மா உங்க உடம்புல வந்து இறங்கி இருக்கா? அப்பவே நான் சொன்ன கேட்டீங்களா? கோவில் கட்டுறதுக்கு நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிட்டீங்களே. மாடத்தி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அவ விஷயத்துல நீங்க இப்படி பண்ணலாமா?
இப்ப பாருங்க கோவப்பட்டு தண்டனை கொடுத்துட்டா. இப்ப என்னடி பண்றது? அவனோட கோவத்தை எப்படி தணிக்கிறது? என்ன பண்ணா அந்த அம்மா என்ன மன்னிப்பா? தேவியம்மா குடும்பத்துக்கிட்ட அந்த நிலத்தை கொடுத்து அவங்கள கோவில் கட்டிக்க சொல்லலாம். அப்ப அம்மனோட கோவம் தானா தணிச்சிடுங்க. சரி கண்ணுமா, உன் இஷ்டப்படியா சரி. அப்போ அந்த நிலத்தோட பத்திரத்தை எடுத்துட்டு போய் சூர்யா சார் கிட்ட கொடுத்துட்டுமா? பத்திரம் பீரோல தான் இருக்கு. நீ ஏன் எடுத்துட்டு போய் கொடுத்து கோவில கட்டிக்க சொல்லு. சரிங்க, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா இருங்க. அம்மா, அம்மா, என் புருஷனை காப்பாத்துங்கம்மா, என் புருஷனை காப்பாத்துங்க, என் தாலிய காப்பாத்துங்கம்மா. அம்மா அம்மா என்ன இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? மன்னிச்சிடுங்கம்மா. என் வீட்டுக்காரர் அவர் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாருமா. இந்தாங்கம்மா நீங்க கேட்ட அந்த நிலத்தோட பத்திரம். நீங்க கேட்ட அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது கூட இல்லம்மா. அது உங்க குடும்பத்தோட பூர்வீக சொத்துமா. உங்க குலதெய்வத்துக்கு நீங்க கோயில் கட்டிக்கோங்கம்மா. ஐயோ நிலம் போச்சு சிஸ்டர். நீங்க கேட்ட அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது கூட இல்லம்மா. அது உங்க குடும்பத்தோட பூர்வீக சொத்துமா. சுத்தம் எங்க குடும்பத்துக்கு சொந்தமானதா? என்னம்மா சொல்றீங்க? தேவியம்மா எங்க அம்மா அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு தானமா கொடுத்த நிலமா அது. இவ வந்து எல்லாத்தையும் கெடுத்து விடுறாளே. நியாயப்படி பார்த்தா இது உங்க சொத்துதாமா. உங்க இடத்துலதான் நீங்க குலதெய்வ கோயில் கட்ட போறீங்க. அதனாலதாம்மா அந்த அம்மனே அந்த இடத்த உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கு. இந்தம்மா இந்த பத்திரத்தை வாங்கிக்கோமா. மாரி பத்திரத்தை வாங்கிக்கோமா. ஹஸ்பண்ட் சார், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கலாம். அதுவும் சரிதான். சூர்யா, மாரியும் நீயும் சேர்ந்து பத்திரத்தை வாங்கிக்கோங்க. சரிங்க. இந்தாங்க. சுஜாத் வாங்கிக்கிட்டா. பிளான் சொதப்பிருச்சு. அம்மா நீங்க என் வீட்டுக்கு வந்து உங்க கையால அவருக்கு விபூதி வச்சா என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாயிடும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு வாங்கம்மா. மாரி நீ போயிட்டு வாமா. சரிங்க குருஜி, இருங்க வரேன். சரிங்கம்மா. எல்லாம் போச்சு. நிலம் கிடைக்காது, மாரியால கோவில் கட்ட முடியாதுன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்போ வீடு தேடி வந்து பத்திரத்தை ஒருத்தி கொடுத்துட்டு போறாளே. மாரிக்கு சாமி எல்லாம் உதவியா இருக்கு. நாம என்ன பண்றது அத்தை? வழக்கம் போல இந்த தடவையும் சொதப்பல் தான். என்ன பண்றது? தோல்வியை ஒத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அந்த மாரிக்கு சாமி துணையா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த சக்தி துணையா இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். கோவில் கட்ட நான் விட மாட்டேன். ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க.
வாங்கம்மா வாங்க 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 ஐயா வாங்க. என்னங்க என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வணக்கம்மா. இல்ல இல்லங்க ஐயா, எழுந்திருக்காதீங்க, சிரமப்படாதீங்க, நீங்க படுத்துக்கோங்க. அம்மா அம்மா போட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி பெட்ல எல்லாம் படுக்க கூடாது. தரையில துணி விரிச்சு பக்கத்துல வேப்பிலைய வச்சுதான் படுக்கணும். சரிம்மா, அப்படியே செய்யறமா. மாரி, தேவி அம்மா, நீங்க ஆசைப்பட்டபடி குலதெய்வ கோயில் கட்ட போறோம்மா. நாளைக்கு பூமி பூஜை போட போறோம். இந்த பணம் எல்லாம் கோவில் கட்டுறதுக்கு அவங்களோட பங்களிப்பா இருக்கட்டும்னு நம்ம கம்பெனி தொழிலாளர்களும் ஊர்க்காரங்களும் கொடுத்திருக்காங்க. எல்லாம் நான் பாத்துட்டு தான் இருந்தேன் மாரி. குலதெய்வம் கோயில் கட்டணும்னு நான் ஆசைப்பட்டதை நிறைவேத்த நீ எத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாரி. இல்லம்மா, உங்க குடும்பத்துல மருமகளா வரத்துக்கு நான் தாம்மா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க மட்டும் என் கூட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நீ கவலைப்படாத மாரி, நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன். நீ எது பண்ணாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் தேவி அம்மா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. பூமி பூஜைக்கு தோன்ற பள்ளத்தை வச்சே அந்த பூஜையை நான் நிறுத்தி காட்டுறேன். ஜாஸ்மின், நீ என்ன சொல்ற? இது வரைக்கும் நம்ம பண்ண முயற்சி எல்லாம் தோத்து போயிருக்கு. நாளைக்கு நீ என்ன பண்ண போற? எப்படி தடுத்து நிறுத்த போற? அதானே என்ன பண்ண போற அழகு தேவதா? இங்க பாரு, எது பண்றதா இருந்தாலும் அத முன்னவே ஒரு வார்த்தை சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு பண்ணு, சரியா? நீ பூஜையை எப்படி தடுத்து நிறுத்த போற ஜாஸ்மின்? மாரியோட சென்டிமெண்ட் ரூட்லயே போய் தான் பூமி பூஜையை நிறுத்த போற ஆண்டி. என்னது, மாரியோட சென்டிமெண்ட் ரூட்லயே போக போறியா? கரகத்தை எடுத்து ஆட போறியா? என்ன சொல்ற அழகு தேவதா? எனக்கு ஒண்ணும் புரியல. நாளைக்கு பூமி பூஜைக்கு பள்ளம் தோண்டும் போது அந்த பள்ளத்துல ஒரு மனித எலும்பு கூடு கிடைச்சா? எலும்பு கூடா? அத அபசகுணமா நினைச்சு கோவில் கட்ட இது சரியான இடம் இல்லன்னு குருஜில ஆரம்பிச்சு மாறி ஊர் மக்கள்னு எல்லாருமே இந்த கோவிலை கட்ட வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால பூமி பூஜை நடக்க போற பிளேஸ்ல நாம ஒரு மனித எலும்பு கூட புதைச்சு வைக்க போறோம். சூப்பர் ஐடியா ஜாஸ்மின். உன்னோட ஐடியா ஓகே தான் ஜாஸ்மின். ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கான டைம் இப்ப இல்லையே. இன்னும் ஒரு நைட்டு தானே இருக்கு. இந்த ஒரு நைட் போதும் ஆண்டி. அங்கிள், எனக்கு உடனே அந்த மனித எலும்பு கூடு வேணும். அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. எலும்பு கூடெல்லாம் என்னாச்சு அங்கிள்? எலும்பு கூடுன்னு சொன்ன உடனே இப்படி பயப்படுறீங்க? அது வந்து அழகு தேவதை, ஏற்கனவே குலதெய்வத்தை கண்டுபிடிக்க போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா?
எலும்பு கூடு விஷயத்துல உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நீங்க தான் உடனே அந்த எலும்பு கூட ரெடி பண்ணணும். நைட் என் கூட வரீங்க. ஐயோ நான் வர முடியாது, எனக்கு வேற வேலையெல்லாம் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குதுமா. ஆன்ட்டி சொன்னதை கேட்டீங்கல்ல? மாறி கோவில் கட்டுறதை தடுக்கிறத விட அப்படின்னு உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் அதை முதல்ல கேன்சல் பண்ணுங்க. அந்த எலும்பு கூட கன்ஃபார்ம் பண்ணுங்க. சிஸ்டர், ஜாஸ்மின் சொன்னதை செய். நைட் என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளே காப்பாத்து. ஐயோ எனக்கு இருக்காது இருக்காது. ஐயோ கண்டிப்பா இது கருப்பு கால்ல இருந்து வர சலக்கு சத்தம் தான். கருப்பு வருது போல இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், இன்னும் கொஞ்சம் தான். நீங்க நல்லா தோண்டுங்க. அந்த பாக்ஸ்ல இருக்க எலும்பு கூட்டெல்லாம் பள்ளம் தோண்டி புதைக்கணும். சீக்கிரமா அங்கிள். ஐயோ சித்தப்பா, வாங்க. ஐயோ சித்தப்பா, நான் சொன்னேன்ல கருப்புசாமி வந்துருச்சு, வாங்க ஓடிடலாம். எப்படியாவது மண்ணை போட்டு எலும்பு கூட்ட புதைக்கணும். அப்பதான் இங்க கோவில் வேலை நடக்காது. புரியுதா? வலிய பொறுத்துக்கோ. ஐயோ ஜாஸ்மின், அங்கிள் நீங்க பண்ணுங்க. ஐயோ ஐயோ சந்தோஷங்க. என்ன ஒரு அதிசயம். ஐயோ எலும்பு கூட தக்க கிட்டியா மாறிடுச்சு. பூமி பூஜை ஆரம்பிக்கும் போது தங்க புதையல் கிடைச்சிருக்கு. கோயில் கட்டுறதுக்கு அருமையான இடம். ஓகே, தேங்க்யூ.
வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா. மேடம், நாங்க பூமி பூஜைக்காக பள்ளம் தோண்டும் போது புதையல் கிடைச்சிருக்கு. கிடைச்ச புதையல அரசாங்கத்துக்கிட்ட சேர்க்கணும்னு எனக்கு போன் பண்ணி தகவல் சொன்னதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். எதுக்கு மேம் பாராட்டலாம்? இந்த நாட்டோட சிட்டிசனா என்னோட டியூட்டி தான் நான் செஞ்சிருக்கேன். புதையல் போச்சு. கலெக்டர்மா, கோவில் கட்டுறதுக்காக கடவுளா பார்த்து கொடுத்த புதையல்னு நாங்க சொன்னோம். ஆனா சார் தான் இல்ல இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லி உங்களுக்கு போன் பண்ணி வர வச்சிருக்காரு. அவர் சொன்னதானே கரெக்ட். பூமிக்கு அடியில இருந்து எது கிடைச்சாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். இந்த கோயில் கட்டுறதுக்கு அரசாங்கத்தால என்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நிச்சயமா செய்வோம். மேடம், இந்த ஊர்ல பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாப்னு எதுவுமே கிடையாது மேடம். இந்த மக்களுக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தாலே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பா ஏற்பாடு பண்றோமா? சார், அதை கொண்டு போய் கார்ல வைங்க. ஓகே மேடம். போங்க. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. என்னாச்சு ஜாஸ்மின்? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கு? போச்சு ஆண்டி, எல்லாமே போச்சு. என்ன நடந்துச்சு? நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தேன் ஆண்டி. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இதெல்லாம் மிராக்கிளா இருக்கு. உங்களை பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கா ஆண்டி. சாரி. ஜாஸ்மின் இப்படி பேசுற அளவுக்கு பூமி பூஜையில என்ன நடந்தது? அது சிஸ்டர், சொல்லுங்க, என்ன நடந்தது? அது அத்தை, எலும்பு கூடு தங்க புதையல மாறிடுச்சு அத்தை. என்னது? தங்க புதையல மாறிடுச்சா? என்ன வளர்ற சிஸ்டர்? சீஜா உளறல சிஸ்டர், உண்மையை தான் சொல்லுது. தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அது சிஸ்டர், பூமி பூஜையில தோண்டும் போது எலும்பு கூடு வந்துச்சுன்னு வைங்களேன், அது அபசகுனம்னு நினைச்சு கோவில் கட்ட மாட்டாங்கன்னு நாமெல்லாம் பிளான் பண்ணி இருந்தோம்ல. ஆமா, நானு அழகு தேவதை சீஜா எல்லாம் நைட்ல அங்க போய் கருப்பு சாமி கிட்ட சாட்டு அடி எல்லாம் வாங்கி அங்க அந்த எலும்பு கூட புதைச்சு வச்சுட்டு வந்துட்டோம் சிஸ்டர். ஆனா பூமி பூஜையில அவங்க எல்லாம் தோண்டும் போது எலும்பு கூட்டுக்கு பதிலா தங்க புதையெல்லாம் வந்துகிட்டு இருந்தது சிஸ்டர். அபசகனமா இருக்கணும்னு நம்ம செஞ்சது அதிர்ஷ்டமா மாறிடுச்சு அத்தை. எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல அத்தை. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. எலும்பு கூடு இருந்த இடத்துல தங்க புதையல் இருந்ததுன்னா அப்போ அந்த எலும்பு கூடு எங்க? தெரியலையே சிஸ்டர். எங்க போச்சுன்னே தெரியல. சிஸ்டர், பெட்ல படுத்திருக்கிறது யாரு? ஆளே தெரியாத அளவுக்கு கால்ல இருந்து தலை வரைக்கும் போத்திக்கிட்டு படுத்திருக்கிறது. ஆண்டி, அரவிந்தா. அவன் எங்க? இங்க இல்லையே. யார் இது? என்ன இது? அவங்க ஆசையா நிறைவேத்தி இப்ப நாங்க கோவில் கட்டுறோம். அதே நேரத்துல பொதுமக்களும் அங்க வந்துட்டு போகணும்.
அதுக்காக அவங்க கொடுக்கற நன்கொடைய நாங்க வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கிறோம். கோவிலும் சாமியும் ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தம் இல்ல, ரெண்டுமே பொதுவானது. தஞ்சாவூர் பெரிய கோவில் கும்பாபிஷேகத்துல மன்னர் ராஜராஜ சோழனும் இதத்தான் சொல்லியிருக்காரு. சூப்பர். பாத்தீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, அழகு ஸ்ரீஜா, இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேலயும் இந்த வீட்டுல நான் இருக்கணுமா? இதெல்லாம் வரலாறு பேசுது. இவங்கள பாரு, வாங்கின பேமெண்ட்டுக்கு நல்லாவே கைய வேற தட்டுதுங்க. நான் காசிக்கு சன்னியாசியா போவது கஷ்டம். நீ திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்கறதுனாலதான் நான் போகாம இருக்கேன். இல்லன்னா பொட்டி சட்டியை தூக்கிட்டு கிளம்பி இருப்பேன். எக்ஸலன்ட் மேடம். கோயில் நல்லபடியா கட்டி முடிக்க எங்களோட வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப நன்றிங்க. வாங்க வாங்க. நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, தெய்வான எங்கங்க ஐயா? மருமக தேவியான காசிக்கு போயிருக்கா. நான் தனியா உட்கார்ந்து அல்லாடிட்டு இருக்கேன். ஊர் பெரியவங்க, தர்மகர்த்தா எல்லாரும் வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? நாங்க எல்லாரும் ஊர் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் பூசாரி ஐயா. எதுக்கு ஊர் சார்பா எல்லாரும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறீங்க? எனக்கு புரியலையே. உங்க பேத்தி மாரியோடைய அருமை தெரியாம நாங்க எல்லாருமா சேர்ந்து அவளை ஊரை விட்டு போக சொன்னது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டோம் ஐயா. அதுக்காக தான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். இத்தனை நாள் கழிச்சு வந்து மாரிய பத்தி தப்பா பேசிட்டோம், அவளை புரிஞ்சுக்கல, நாங்க அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, என்ன விஷயம்? ஒன்னும் புரியலையே. மாரி டிவில வந்ததை பார்த்த பூசரே ஐயா. என்னது, மாரி டிவில பேசினாளா? ஆமா பூசரே ஐயா. மாரி மாடத்தியம்மன் கோவில் கட்ட பூமி பூஜை போட்டிருக்கா. அடாடாடாடா. அப்ப கிடைச்ச தங்க புதையில அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கா. அதனால மாரிய டிவில பேட்டி எடுத்திருக்காங்க. மாரி மாடத்தியம்மன் கோயில் கட்டுறாளா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. மாரி டிவில பேசும்போது நம்ம ஊரை பத்தியும் நம்ம கோயில் அம்மனை பத்தியும் ரொம்ப பெருமையா பேசி நம்ம ஊருக்கு பேரையும் புகழையும் சேர்த்து கொடுத்திருக்கா பூசாரி ஐயா. ஓஹோ. இந்த ஊரை விட்டு எவ்வளவு பேர் வெளியில போயிருக்காங்க, ஆனா யாரும் நம்ம ஊரை பத்தி பெருமையாவும் பேசல, நம்ம ஊரை மதிக்க கூட இல்ல. ஆனா மாறி ஊர்ல இருக்கும்போது நாங்க யாரும் அவளை நிம்மதியா சந்தோஷமா இருக்க விடல. அத நினைச்சாலே மனசுக்கு சங்கடமா இருக்கு. அவ்வளவு ஏன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடெல்லாம் போட்டு கடைசியா ஊரை விட்டு துரத்திட்டோம். ஆனா அதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்காம மாறி நம்ம ஊரை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்கா. ஓ, கோவில் கட்டுறது சாதாரண விஷயமா? அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா? அம்மா, மாரியோட அருமை புரிஞ்சுக்காம நாங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம். அதனால நாங்க எல்லாரும் மாரிய நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கோம். நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு என் மருமவ தெய்வானா இங்க இல்லாம போயிட்டாலே. பூசாரி ஐயா, நாங்கெல்லாம் நாளைக்கே போய் மாரிய நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு மாரி கட்டுற கோவிலுக்கு நம்ம ஊர் சார்பா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்களும் எங்க கூட வரணும் ஐயா. கண்டிப்பா வரேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சந்தோஷம். சந்தோஷம். நாங்க வரேன். சரிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம் ஐயா. மர்ம மாளிகை உள்ள போற மாதிரியே இருக்குது. ஐயோ ஐயோ, பார்க்கவே பயமா இருக்க கருப்பன். இங்க இருக்கிற எல்லா சாமிகளையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்க. ஒரு 10 நிமிஷம், அது கூட வேண்டாம். நான் எவ்வளவு சீக்கிரம் பணத்தை மாத்தி வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கள்ள நோட்டை மாத்தி வச்சுட்டு துண்டை காணும் துணியை காணும்னு நான் ஓடிடுறேன். என்ன எதுவும் பண்ணிடாத கருப்புசாமி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே இருக்குதே. பிறன சீக்கிரம் சட்டு புட்டு பணத்தை மாத்திரணும். கருப்புத்தனத்துக்கு சாமி எல்லாம் துணை கேட்கிறியா? தெய்வமாம்
நொடியில் நோக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட வெள்ளி சூனியம். முருகா, அந்த கருப்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்து முருகா. நல்ல வேலை இல்ல போல.